என்னை நீ மறவாதே அங்கையர் கண்ணீரே மறவாதே 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 என்னை நீ மறவாதே அங்கையர் கண்ணி என்னை நீ மறவாதே அங்கையர் கண்ணி என்னை நீ மறவாதே வருங்கால வாய்ப்பர்களே, எதிர்கால இளைஞர்களே, மற்ற மண்ணை பொன்னாக்குடி மாபெரும் விவசாய பகுதி மக்களே, மற்ற நடத்தியங்களே, காலையில் காடு சென்று மாலையில் விடு திரும்பும் விவசாயிகளே, காத்தவர்களுக்கும் உள்ளூர் ரசிகர்களுக்கும் வெளியூர் ரசிகர்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் தங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தருவாகும் அதற்குரிய எங்களது கலைஞர் தருவாகும் நடிகர் தருவாகும் அதேபோல் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அருமையன்னார் ஆமா அருமையன்னார் சந்திரன் அவர் சர்வாவும் அவர்களது சந்திரன் அவர் சர்வாவும் என சர்வாவும் முதல் கண் வளையத்தின் தெரிவித்துக் கொண்டு நிலம் கடல் வானம் மூன்றெழுத்து மும்மூர்த்திகள் மூன்று அந்த மும்மூர்த்திகளை ஆட்டி படைக்கும் சக்தி மூன்றெழுத்து அம்மாப்பா மூன்றெழுத்து அம்மாப்பா பேர் போகம் மூன்றெழுத்து அந்த போகத்தினால் விளையும் சுகம் மூன்றெழுத்து அந்த சூட்டினால் உண்டாகும் உயிர் மூன்றெழுத்து இந்த உயிர் பொது கொள்ளும் உடல் மூன்றெழுத்து அந்த உடலை ஆட்டி படைக்கும் மனம் மூன்றெழுத்து தமிழ் மூன்றெழுத்து தமிழ் தரும் குரல் மூன்றெழுத்து அந்த குரல் தரும் அறிவு மூன்றெழுத்து பெண்மை மூன்றெழுத்து பெண்மைக்குரிய கருப்பு மூன்றெழுத்து கருப்புக்குரிய திண்மை அறிவு மூன்றெழுத்து ஆண்மை மூன்றெழுத்து ஆண்களுக்கு வித்தை மூன்றெழுத்து அந்த வித்தை தரும் வீரம் மூன்றெழுத்து அந்த வீரமுகம் களம் மூன்றெழுத்து இந்த களத்தில் கிடைக்கும் வெற்றி மூன்றெழுத்து எல்லா உயிர்களுக்கும் முழுவா அன்பு மூன்றெழுத்து அனைவருக்கும் நாங்கள் அனைவரும் தேர்ந்து கூறும் நன்றியும் மூன்று எழுத்துமுறை கூறி எனது பணியை தூங்குகிறேன். ஏன்னா ஒரு நாடு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுடைய தலைவர் நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்குமா, அதே போல ஒரு ஊர் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஊரில் உள்ள நாட்டான இப்படி முக்கியத்தர்கள் நல்லா இருந்தா அந்த ஊரே ரொம்ப சிறப்பா இருக்குமா, அதே போல குடும்பம் குடு
இன்பம் என்பது நல்லா இருக்கு அப்படின்னா அந்த குடும்ப தலைவனும் தலைமையும் ஒற்றுமையா இருந்தா அந்த குடும்பமே ரொம்ப சிறப்பா இருக்குமா. அதே போல நாங்க நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். எத்தனை நாடுகள் இருந்தாலும் நம் நாட்டுக்கு அதிகமான சிறப்பு உண்டு. அதனை குறிப்பா நம்ம தென்னாட்டுக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. இருக்கக்கூடிய எல்லோரையும் நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கும் விதமாக தென்னகமாம் இந்த திருநாட்டில் கன்னடத்து குடகுமலை கனிமகத்து கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்த்தி காணாமல் இருக்க சிவசந்திர நீர் வீழ்த்தி எனும் பேரு நீண்ட வரலாறாய் வண்ணமும் பாடி ஒரு மனத்தென்று தாராட்டு கண்ணம் பாடி அழகிடந்து ஆடு தாண்டும் காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரி ஆராய் தவழ்ந்து கனவைகள் பரிவத்து காணபடமெல்லாம் தாவி பெருகிவது நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா பனிக்கருணை காவிரி போல் செல்லும் இடமெங்கும் சீர்திருத்தி பேர் நிறுத்தி கள்ளும் கனியாகும் கருணையாய் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழே இதயக்கணி எங்கள் இதயக்கணி இருப்பவர்கள் அனைவருமே நம்மளுக்கு இதயக்கணி நீங்க நல்லாயிருக்கோம் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு நீங்க நல்லாயிருக்கோம் நாடு முன்னேறு நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு என்று நல்லவங்க எல்லாரும் நம்ம முன்னாடி நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாடி நீங்க நல்லாயிருக்கோம் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள கலைஞர்களின் வாழ்வு முன்னேறு மனிதன் பாலில் பட்டு பூமி மட்டும் விருந்து கிடக்குது
ஒரு நாடகம் சிறப்பு அமையணும் அப்படின்னா முதல்ல ஒளிபெருக்கி நல்லா இருக்கணும், அருமையான ஒளிபெருக்கி. இரண்டாவது பக்க மேளம், எனக்கு வந்தக்கூடிய பக்க மேளம்னா பக்க மேளம் தான் அப்படி சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நம்ம சிறப்பான இடம், இந்த இடத்தை வைத்து நம்மளுக்கு பெருமையா, நம்மளை வைத்து இடத்துக்கு பெருமையான அந்த இடம் தான் நிலையானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலையானது அப்படிப்பாங்க. உள்ள பெரும் கோவில், உன்னுடைய ஆலயம், தெல்ல தெரிந்தாருக்கு சிவனி சிவலிங்கம் என்று கூறுவதை போல இருக்கக்கூடிய எல்லோரையும், சிறப்பான இடம் இருக்கக்கூடிய எல்லோரையும் நான் தெய்வமாக மதித்து, இதோ எந்த தெய்வம் உன்னாலே என்று வாழ்த்தி வணங்கும் விதமாக ஹலோ ஹலோ குறைச்சிட்டீங்க. ஹலோ இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு பொன்னிகையில் கண்டீனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு பொன்னிகையில் கண்டீனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு பொன்னிகையில் கண்டீனே. கண்ணாலை காப்பது போய் காலாலை கேட்பது போய் தீர விசாரிப்பதை மெய்யென்பார்கள். அதுபோல உள்ளே இருப்பது வள்ளிதானா அல்லது வள்ளியை போல் மாயை மேலந்து பார்த்தாய் சேர நாடு வேலுமுடைத்து சோழ வளநாடு செருடைத்து பாண்டிய நாடு முத்துரைத்து என்பார்கள். இந்த தொண்டை நாடு நல்ல ஆன்றோர்களும் சான்றோர்களும் உரைத்து என்று கூறுவார்கள். ஆன்றோர்கள் சான்றோர்கள் அப்படின்னா ஆன்றோர்கள் நல்ல அறிவாளிகளும், சான்றோர்கள் அப்படின்னா அதிகமாக படித்த பண்புள்ள மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், எங்கேயே எந்த வேண்டு வெளிநாட்டில்
ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயிரும் உன்னதி பகில் நாட்டில் என்று கவிஞன் கூறியது போல நம் நாட்டில் இல்லாத வளங்கள் வேற எந்த நாட்டிலும் கிடையாது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாட்டுக்கும் ஒரு விதமான தன்மைகள் இருந்தாலும் இந்த இடம் சிறப்பான இடமாக தெரிகிறது. ஆகையால் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார். இந்த ஊருக்காக கொடுத்தது ஒரு சில பேர் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஆகையால் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார். ஊருக்காக கொடுத்தார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். ஊருக்காக கொடுத்தார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார். இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார். இல்லை ஊருக்காக கொடுத்தார். பக்க மேடம். ஏன்னா ஒரு நாடக சிறப்பு அமையணும் அப்படின்னா உண்மையாகவே ஒரு தம்பி உங்களுக்கு நல்லா கேட்குதா? எங்களுக்கு கேட்கல. எங்களுக்கு கேட்டதான் நாங்கள் பாடுறோம். சிறப்பு இருந்தாலும் இந்த இடம் சிறப்பான இடமாக இருக்கிறது. இந்த ரம்யமான வனந்தான் நம்ம நாடக தெரிவித்து நம்போடும் அடரா எத்தனை எத்தனை வளபொருந்திய கண்ணுக்கு ஒரு வண்ண காட்சிகளும் அதிலும் வளைந்திலிருந்து கொண்டு ஓடும் நீரோடைகளும் அதன் நீர்மரங்கள் வளர்ந்து ஒத்து குளங்கும் காயா கொன்றை கமகு போன்ற மலர் மரங்களும் முல்லை மல்லி திகிலம் போன்ற மனம் கமலும் மலர் கொடிகளும் அதன் அருகில் அதிதாய் நேரத்தில் அகை விளக்குகள் காட்சி தரும் அள்ளிமலை கூட்டங்களும் அதன் இடையிடையே உகந்தோன்றிருக்கிற பாடும் பண்டினங்களும் பட்டுமான்கள் மயில்கள் மத்தங்கள் அன்னங்கள் தாரக்கடவா என்ன அழகு! இந்த இடம் தான் நம்ம நாகர்குரிய இடம். நாகர்குரியது தரமா இருந்தா மல்லிங்கிற ஒரு பெண்மணி இங்க இருந்து ஆக வேண்டும்.
வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இருந்தா சத்தம் வருமே. என்ன சத்தம்? ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று வள்ளி கையெழுத்திக் கொண்டிருக்கிறாள். இந்த எனக்கு கல்யாணம் நடக்க போது நாளை வான்மேகங்களே நீங்கள் வந்து வான்மேகங்களே வாழ்த்துங்களே பாடுங்களே நான் இன்று கண்டு வந்தேன் வள்ளி பாடுங்களே பாடுங்களே நான் இன்று கண்டு வந்தேன் வள்ளி விழித்து பார்த்தாய் தேவம தூர்வசியா தேனொழுகு திங்கனையா அல்லது செம்மாதுளை ரசமொழுகும் மதிக்கின்றனா மாலை நிற சிவாடு காண கருங்குயிலா அல்லது கருகால நடனமாடும் காண மயிலா அற்புதத்தில் அற்புதரை இவள் அழகி இவள் சிப்பி செதுக்காத பொருட்சிலை கற்பனைக்கப்பட்டாத காவியம் விற்பனை போட்டும் அற்புதம் இந்த லோகம் காணாத சுரோதையும் மலைமகளை வஞ்சி மழை வெளியாள் அலைமகளும் பார்த்து ஆனத்தக்க அழகு ஒளியாள் இந்த கலைமகளும் காணாத கனிமொழியாள் மொத்தத்தில் இவளையும் இவளது அழகையும் எப்படி இசைவாயிரும் என்றால் கண்ணெதிரி தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் நேர்வழியில் மாற்றினாள்
கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் நேர்வெளியில் மாற்றினாள் நேற்று வரை ஏமாற்றினாள் கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் நேர்வழியிலே மாற்றினாள் நேற்று வரை ஏமாற்றினாள் கண்ணெதிரே தோன்றினாள் காரியக்கடன்பார்கள் ஏதோ நம்ம செய்யறோம்ல செஞ்சா செஞ்சா அப்படித்தான் தோணும். வீரமான வேலைக்காரன் அப்படின்னா நீங்க வீரமான வேலைக்காரர் விவரமான வேலைக்காரரு என்ன வேலை பார்க்கறீங்க இல்ல எந்த வரையில நான் வேலை பார்க்கறேன் வரையில என்ன வேலை பார்க்க போறியா இல்ல வேலை பார்க்க போறீங்களா ஒரு ஆத்மானப்பட்டவனுக்கு வந்து எல்லா வேலையும் தெரியணும். கடமை கண்ணிய கட்டுப்பாடுங்கிறது இருக்கு அட்டமடம் நாணம் பயிர்ங்கிறது இருக்கு. யாருக்கு கடமை கண்ணிய கட்டுப்பாடு யாருக்கு இருக்கு? அதாவது பெண்களுக்கு இருக்கு ஆண்களுக்கு இருக்கு. கடமை கண்ணிய கட்டுப்பாடு யாருக்கு இருக்கு? அது ஆண்களுக்கு. அட்டமடம் நாணம் பயிர்ப்பு நம்மளுக்கு யாருக்கு இருக்கு? பெண்களுக்கு. அப்ப 4 பெண்களுக்கு 3 நம்மளுக்கு 3 இருக்கா? அதுபடி நீங்க இங்க வேலை பாக்குறீங்க. அப்ப என்னது நீங்க வேலை பாக்குறீங்க? நானா நீங்க என்ன வேட்டை? நான் என்னோட வேலை தான். நான் வேலைக்கு தான் வந்திருக்கேன். நீங்க நம்ம ஆடுறதுல பெரிய வேட்டை. என்ன வேட்டை? உலகத்துல யாருனாலே ஆட முடியாது. அதான் கேக்குறேன். என்ன வேட்டை? அப்படி கொசு வேட்டை. அப்படி சொல்லுங்க. கொசு அது மாதிரி கொசு கொலை போட்டு பிடிப்பீங்களா நீங்க? அந்த அளவுக்கு அப்ப இங்க விவரமான ஆள் தான். சந்தோஷம். அதாவது இந்த இடத்துல என்ன வேலை? இந்த இடத்துல கொசு வேட்டை தானா? நீங்க எதுக்கு பாத்தீங்க? வேலையை வந்திருக்கேனே. என்ன வேலை? இந்த பாத்துக்கிட்டு இருக்கல. பாத்துக்கிட்டு இருக்க வேலைதான். பாத்துக்கிட்டு வேலை பாக்குறது இல்ல. வேலை பாக்குறேன்னு என்ன வேலை பாக்குறல? இதான் வேலை பாக்குறையா நிக்கதானே செய்யறேன். நான் பாத்துக்கிட்டு இருக்கல. இதே வேலை. அது என்ன வேலை? ஏப்பா ஐயா நான் இப்ப வேலை பார்க்கலையா? வேலை தானே பாக்குறேன். எப்படி வேலை? அப்புறம் அந்த பையன் விக்ரம் கிராப்ல
அப்ப வேலை இல்லாத உனக்கு தான் வேலை பாக்குறவங்க வேலை இல்லாத பார்க்காத மாதிரி தெரியுது. அது வேலா அடுத்து எந்த வேலை? இப்பதான் வேலை பாக்குறேன். வேலை பாக்குறேன்ல இதான் வேலை. அப்படியா? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நீங்க அப்ப வேலை பாக்குறதுனால வேலை. நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த வேலை? கையில வச்சிருக்க வேலை. அந்த வேலையா? வேலை பாக்குறேன். வேலை வேலை. எங்க இருந்து வரீங்க? பிறந்தது வெள்ளிமலை, இருப்பது கலிகமாமலை, வந்திருப்பது வெள்ளிமலை சாரல். சரி. நான் பிறந்தது வெள்ளிமலையில, சரி. இப்ப இருக்கிறது கலிகமாமலையில, வந்திருப்பது உங்க வேலிமலை சாரலுக்கு. நான் கேக்குறேன், கேளுங்க. வெள்ளிமலைக்கு வேலிமலைக்கு என்ன வித்தியாசம்? வெள்ளிமலைக்கு வேலிமலைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, வெள்ளிமலையில மலை வெள்ளையா இருக்கும், வேலிமலையில பசுமையா இருக்கும். அங்க ஒத்த கொம்பு, இங்க ரெட்ட கொம்பு. என்ன ஒத்த கொம்பு? வெள்ளி எழுதி பாருங்க, வெள்ளிக்கு ஒத்த கொம்பு, வேள்விக்கு ரெட்ட கொம்பு. அப்ப நீங்க ரெண்டு கொம்பு வச்சிருக்கீங்க. இருக்கு. அதுதான் அந்த ஒத்த கொம்பு கொண்டுகிட்டு உங்க ரெட்ட கொம்பு பார்க்க வந்திருக்கேன். அவத்தான் 2 1 3 பாத்துறீங்கல்ல, அதுக்கு வந்திருக்கேன். அப்படியா? உங்க பேரு? உங்க அப்பா பேரு என்ன? எங்க அப்பா பேர் சிவவேடுவன். உங்க அம்மா? சரட்டி. அண்ணே? எங்க அண்ணன் கணேச வேடுவன். தம்பி? மணிகண்ட வேடுவன். அங்கெல்லாம் வேடு வரையணும். பிள்ளை மாப்பு இல்லைங்கிறேன். அப்பல 5 வயசுல அரியாபுரத்தில் உங்களையே நான் பார்த்தது. எதுக்கு? உங்களை நான் பார்த்தப்ப சின்னதுல பார்த்தது. உங்க தங்கச்சி அதை விட சின்னதுல பார்த்தேன். இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பாட்டு போடுறீங்களா? இல்ல இல்ல, மணி 5 ஆச்சுல. 5:30யா? சல்லிப்பட்டி கிராமத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ அழகுமலை அக்கா தங்கச்சி இல்லையா எனக்கு? இருக்கியா? நான் கட்டிக்க போற உனக்கு என்ன ஆகுது? நீ இப்ப அண்ணன் தம்பி 3 பேர் தானே கேட்டேன். நான் 3 பேர் சொன்னேன்ல. அப்புறம் மறுபடியும் ரொம்ப பொம்பளை பிள்ளை இருக்குன்னு சொல்றீங்க. நீ புதுசா சொல்ற. நான் கல்யாணம் பண்ண போற பிள்ளை உனக்கு என்ன வேணும்? நீ கல்யாணம் பண்ணிக்காத, எதுக்கு கொடுக்குற? எனக்கு உனக்கு கொடுக்க நான் என்ன முறை? எனக்கு வேணாமியா. முறை என்னன்னா முறையெல்லாம் வேணாம். சரி, உங்க தங்கச்சி கூட்டியாங்க. உன் தங்கச்சி ஒரு பாரு. எனக்கு தங்கச்சி யாருக்கு? போடுவா போடுவா போடுவா. எங்க ஆடி பாருங்க. சரி, நல்லபடியா நீங்க ஆடி பாடி வரவேற்கீங்க. நீங்க ஆடி காட்ட, அந்த பொண்ணு பாடி காட்ட. பாட்டு பாடி காமிச்சியா? நல்லா ஆடி பாடலையா? ஆமா, அதனால இங்க வரங்களே, உங்களோட சேர்ந்து நானு 2 ஆட்டத்தை போடுங்க. போட்டானடி
என்ன போதுமாயா? இல்ல இதுதான் வள்ளி. வள்ளி தங்கச்சியா? ஓ தங்கச்சி என்ன ஏமாத்த பாக்குறீங்க? 2 பேர் சேர்ந்து. இதுதான் ஓ தங்கச்சி. தங்கச்சில என்ன ஏமாத்துறாங்க? தங்கச்சி நல்லா பாரு. அண்ணே உனக்கு இருக்கா இல்ல தங்கச்சி? தங்கச்சி இல்ல. அப்புறம் ஏமா அவர் இல்ல தங்கச்சி எப்படி? சரி சரி மாப்பிள்ள, என் தங்கச்சியை பார்த்துட்டேன். உங்க தங்கச்சி கூப்பிடுறேன். எவ்வளவு மணி 5 ஆயிடுச்சுல. தங்கச்சி ஆமா. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, பாட்டு படிக்க மனம் பாடிதானுங்க. நாங்க புதுசா பாட்டு படிக்க மனம் பாடிதானுங்க. Thank you.
என்னப்பா கேத வீட்டுக்கு வாசிக்கிறீங்க என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுக்குள்ள பாட்டு வாசிக்கிறேன். அவர் வேலை எதுக்கு நீ எடுத்து கையில் எடுத்த? சரி, வேடு வந்திருக்காரு. எதுக்குடா கூப்பிட்டா? வேடு வந்திருக்காருன்னா எதுக்குடா கூப்பிட்டையா? எதுக்கு வந்திருக்காரு? உன்னை தூக்குதேன். நான் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல சுப்பிரபாதம் வேற ஓடுது, எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். சரி, அதனால எதுக்கு தான் வந்திருக்காரு? மானத்தில் வந்திருக்காரு. இவர்தான் அவரு. மானு வரலன்னு சொல்லுமா? மானிங்கன்னு சொல்றேன். அண்ணா மான நீங்க பாத்தீங்களா? பாக்கல. இந்த பிள்ளை ஏத்தா பாக்கல, ரெண்டு பேரும் பாக்கல. பாப்போம். வேறு சின்னராசா, நீ சொல்ற பொய்க்கு நீ பண்ற அழும்புக்கு ஒரு அளவே இல்லை. இவ்வளவு பொய்யெல்லாம் சொல்லாத, இப்படி அழும்பெல்லாம் பண்ணக்கூடாது. மான பாக்கல, நானும் பாக்கல, என்ன பண்ணுவோம்? சரி விட்டு வராது. இடது தலைவி நீ சொல்லிட்டு வாமா. என்ன சொல்லணும்? மானு நீங்க தேடி வந்த வல்லிங்க சொல்லு. நீங்க தேடி வந்தது வரலங்க சொல்லிட்டேன். வாங்க. குறிஞ்சி நிலத்தலைப்பை நம்பியின் மகளான வள்ளியின் வணக்கம் மாட்டேடி வந்ததாக அண்ணனும் தோழி கூறினார்கள். எதுக்காக வந்து எடுத்து சொன்னீங்கன்னா முடிஞ்ச உதவியை செய்ய சித்தமா இருக்க சொல்லுங்க பாப்பா. கல் தோன்றி வந்தோன்ற காலத்துக்கு வந்தோன்றி மூத்த குடிப்பிறந்த தமிழினம் தமிழ் வளர்ந்ததை சார்ந்த பண்டாரை வருகவர்கள் வரட்டு விசரிக்கும் பயமு தவறாதைகள் இசை நாடகம் என்னும் தமிழுக்கு முதலிடமான குறிஞ்சி கொற்றவன் வளர்த்த கொமகளை என்பதை தந்தவேடன் நான் இருக்கும் வெள்ளிமலை என் தந்தை சிவவேடன் தாய் பருவதெடுத்து அண்ணன் கணேசி வேடன் என்று காலையில் எழுந்து காலக்கணக்கில் முடித்துக் கொண்டு தந்தை ஆசி பெற்று வந்தேன் வேட்டைக்கு அன்னை ஒரு மானை கொண்டேன். அதன் மீது காதல் கணவருக்கும் நம்மளை கையால் பிடிக்க அவா அதன் விளைவாக மாணவருக்கு நான் செல்ல மான் பெரும்போது தலைப்பட்டது. அதனால் நாம் நானோட பிடிகமான் இந்த மரத்துக்கு வந்து விட்டது. தங்கள் அண்ணனும் மானை உள்ளே விட்டு எனக்கு தடுத்து விட்டார். அந்த மானை என் மனம் கவர்ந்த மானை பிடிக்க தந்தாய் நலமாகும் நயமாகும் என்பதை நலம் விரும்பி கேட்டுக்கொண்டு இப்படி மானை நான் எப்படி துரத்தி வந்தேன் என்பதை கூறுகிறேன். நன்றாக கேளுங்கள். அன்பினார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்போம் உரிய பிறர்க்கு தெய்வத்தாளாகாதெனினும் உயர்த்தி தன்மை வருத்த கூலி தரும் கோரினே உரிமைகள் உன்னிடத்தில் கேட்கிறேன். அன்பு இதயமானது ஆசை வடிவமானது, அன்பு இதயமானது ஆசை வடிவமானது, உலகம் போற்றுகின்ற பெருமையானது ஒரே மானது கூறினே அதை உரிமை கூறி உன்னிடத்தில் கேட்கிறேன். கண்டறியாத
அற்புதமான மான் எனது மானுக்கு முன்னர் காலத்தில் சிவமுனிவன் சிலம்பனை தொட்டினான், மேலனை வைத்தான், வாலினை தொட்டினான், குண்டல் குடிவித்தான். ஆனால் முத்தாரம் தொட்டவில்லை. அதனாலதான் இந்த வண்ணமிகு மலத்தோலைக்குள்ள போந்திருக்க மான் நீங்க வந்திருக்க சொல்லியிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? வழியில் கிடந்தா எடுக்கணும், உடையவர் கேட்டா கொடுக்கணும். அப்படி பாரம்பரியத்தில் நாங்க வந்திருக்கோங்க. என்ன செய்தாரு ஒருத்தர் ஒரு நாள் நன்மை செய்துவிடல் அப்படின்னு வள்ளுவனுடைய வாய்மொழி. வழியில உங்க மான பார்த்துருக்கலாம், பார்த்த மாத்திரத்துல எங்கேயாவது போயிருக்கலாம். வராத மானு இருக்காத மானு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் வியப்பாதான் இருக்கு. அண்ணனை கேட்ட மான பார்க்கல, தோழியை கேட்ட மான பார்க்கல. மூன்றாவது கவுல நான் இருக்க மான் வரமுள்ள வர வழியுள்ள வராத மான் இங்க வந்திருக்கு அப்படின்னா எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? முழு பூசணிக்காய சோத்துல அமுக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் மான் இங்க வரல அப்படின்னு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, காட்டு விறகு வேட்டைக்கு வந்துச்சா புள்ளிமான கண்ணால கண்டாரா. சரியில்லைங்க இது சரியில்லைங்க, மான விட்டு போக உங்களுக்கு மனம் இல்லைங்க. காட்டு விறகு வேட்டைக்கு வந்துச்சா கண்ணால கண்டாரா, காட்டு ராஜாவே கண்டாரா. கலியுகம் 4 யுகங்கள். துவாபர யுகத்துல தர்மன், வேமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேரு சேர்ந்து கண்ணனுக்கிட்ட கேக்குறாங்க, கண்ணா வரும் காயம் கலியுகம் எப்படிடா இருக்கும்னு. வாடா கபட நாடக சூத்திரத்தாரி பொய் சொல்லி கண்ணேன்னு எங்களுக்கு தெரியும். என்ன பொய் உள்ள பொய் இல்ல, அல்ல பொய் இல்ல, உலகமகா பொய். இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், நாளை கழிச்சு வந்துடும், கழிச்சு 2 மாசம் 2.5 மாசம் ஆகிப்போச்சு. அப்ப கண்ணனை கேட்கும் போது கண்ணன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்ப இங்க வாங்க, கலியுகம் எப்படி பிறக்க போகுதுன்னு கேக்குறீங்க. நீங்க 5 பேர் இருக்கீங்க, 5 பேருக்கும் நான் ஒரு வேலை தர்றேன். அந்த வேலையை சரியா செஞ்சுட்டீங்க அப்படின்னா கலியுகம் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன்டா அப்படின்னாரு. எல்லாரும் சேர்ந்து சம்மதிச்சாங்க. சரி கண்ணா, கலியுகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்கும் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். 5 திக்குகளுக்கும் இவர் என்ன பண்ணாரு, 5 பானங்களை தொடுத்தார். ஒவ்வொரு வானத்தையும் தொடுக்கும் போது ஒவ்வொரு அம்பும் அங்கங்க போய் விழுந்தது. அப்ப கண்ணன் சொன்னார், நீங்க போய் ஒவ்வொரு பானமா எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னார். முத தர்மன் போனார். தர்மன் போய் அந்த அம்பை எடுத்துக்கிட்டு வரும் பொழுது ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா,
ஒரு பெரிய கிணறு, ஒரு 4 சின்ன கிணறு. இந்த 4 சின்ன கிணறும் இந்த பெரிய கிணறு இருக்கு பாத்தீங்களா, அதை சுத்தி இருக்கு. அதை சுத்தி இருந்தா நடுவுல இருக்கிற பெரிய கிணறுல தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. ஆனா சுத்தி இருந்த 4 கிணறுலைக்கு தண்ணி நிறைய இருக்கு. இதை பார்த்த உடனே தர்மனுக்கு ஆச்சரியம். என்னடா அது, ஒரு கிணறு நடுவுல இருக்கு, அது பெரிய கிணறா இருக்கு. சுத்தமுழும் 4 கிணறு இருக்கு, 4 கிணறுல தண்ணி இருக்கு. ஆனா நடுவுல உள்ள கிணறுல தண்ணி இல்லையே அப்படின்னா அதிர்ச்சியோட ஒரு வியப்போட வந்து கண்ணனுக்கிட்ட சொன்னான். கண்ணா, நீ வானம் தொடுத்தா இல்லவா, வானத்தை எடுக்கும் பொழுது இப்படி ஒரு காட்சியை கண்டேன் அப்படின்னு. அடுத்து பீமன் வர்றான். பீமன் போய் என்ன பண்றாரு, அந்த வானத்தை எடுக்கும் பொழுது அவனுக்கு அங்கே ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னா, ஒரு பசு கன்றை ஈன்றுச்சு. கண்ணை ஈன்ற பசு இந்த நாக்கால் இந்த கன்று குட்டியை அப்படியே தடவி கொடுக்கும், இந்த சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தடவி கொடுக்கும் போது அது என்ன பண்ணுது, தன்னுடைய பிள்ளை மேல இருந்த பாசத்துல அப்படியே நாக்காலேயே நக்கி 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 இந்த கண்ணுக்குட்டி மேல் பூரா அப்படியே ரத்தமா வர ஆரம்பிச்சிருச்சு. இது பீமன் பார்க்கிறான். இது என்ன ஆச்சரியம், ஒரு கன்று ஈன்ற பசு கன்றுக்குட்டியை இவ்வளவு வேதனைப்படுத்துதே அப்படின்னு இந்த ஆச்சரியத்தோடு நேரா கண்ணன்கிட்ட போய், கண்ணா நீ தொடுத்த பானத்தை போய் எடுக்க போனேன், அங்கே இப்போ ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது, இப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் அப்படின்னா. அடுத்து அர்ஜுனன் வரார். அர்ஜுனன் என்ன பண்ணாரா, போய் பானத்தை எடுக்கும் போது அங்கே ஒரு குயில் அழகா கூவிக்கிட்டு இருந்துச்சு. அழகா கூவிக்கிட்டு இருந்த குயிலை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ஒரே வியப்பு, எவ்வளவு ஒரு அழகான குயில், எவ்வளவு ஒரு அற்புதமா கூவிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி அதை கொஞ்ச நேரம் அர்ஜுனன் பார்த்துக்கிட்டு இருந்தான். நல்லா கூவிக்கிட்டு இருந்த குயில் என்ன தெரியுமா பண்ணுச்சு, நேரா ஒரு அணில போய் கொத்தி கொத்தி அப்படியே கொத்தி கொத்தி ரத்தமா வடியுது. குயில் போய் அணில கொத்துது. இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ஒரு அதிர்ச்சி, இந்த உலகத்துல குயில் போய் ஒரு அணில கொத்துதே, குயில் சைவமயத்தை சேர்ந்தது இல்லையா அப்படின்னு இந்த அதிர்ச்சியோட நேரா வந்து கண்ணனுக்கிட்ட சொன்னார். கண்ணா நீ தொடுத்த வானத்தை போய் எடுக்க போனேன், அங்க எனக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு. அடுத்து நகுலன் போய் பார்த்தாரு. அங்க வானத்தை எடுத்துக்கிட்டு திரும்பி வரும் பொழுது என்ன நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா, பெரிய தோட்டம். இந்த தோட்டம் பூரா நிறைய வெள்ளாமை இருக்கு போட்டு இருந்திருக்காங்க. ஆனா தோட்டத்தை சுத்தி நிறைய வேலி, பெரிய பெரிய வேலி அமைச்சிருக்காங்க. ஆனா அந்த தோட்டத்துக்குள்ள போட்டிருக்கிற வெள்ளாமைய காணோம். மாடு திங்கல, எதுவும் திங்கல. இவருக்கு பாக்குற இவ்வளவு பெரிய தோட்டத்தை சுத்தி வேலி அமைச்சிருக்காங்க, ஆனா வெள்ளாமை கதிரை பூரா இருக்கு, இந்த கதிரை பூரா காணமே, தாள் மட்டும் இருக்கே அப்படின்னு அந்த அதிர்ச்சியோட நகுலன் வந்து கண்ணனுக்கிட்ட கேட்டார். அடுத்து சகாதேவன் என்ன பண்றாரு, வானத்தை எடுக்க போகும்போது அங்க மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு சின்ன பானை, இந்த பானைக்குள்ள வந்து யானை போகுது, யானுடைய வால் போகல. இது 2 விதமா இந்த கதையை சொல்லலாம். இதை பார்த்துக்கிட்டு வந்தவர் நேர கண்ணன்கிட்ட வந்து சொன்னாரு. அப்ப கண்ணன் என்ன சொன்னாரு, எல்லாரும் 5 பேத்தினுடைய கருத்தையும் கேட்டு கண்ணன் என்ன சொன்னாரு, உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க எல்லாருமே சரியா பார்த்துட்டீங்கப்பா, ஆனா இது ஏன் இப்படி எல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, நீங்க பார்த்த நிகழ்ச்சிகளை என்ன அர்த்தம் அப்படின்னா, கலியுகம் பிறக்க போகுது அல்லவா, கலியுகத்துல இப்படிதாண்டா நடக்கும்னாரு. எப்படி சொல்றீங்க, கலியுகத்துல என்ன நடக்கும் அப்படின்னு. ஒண்ணு இல்ல, திரேதாயுகம் துவாபர யுகம் முடிய போது கலியுகம் பிறக்க போகுது. இந்த கலியுகத்துல பெத்தவங்க பெத்த தாயும் தகப்பனை என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ரொம்ப உழைச்சு ஓடா தேஞ்சு கடனை உடனே வாங்கி பிள்ளைங்களை வளர்த்துருவாங்க. பிள்ளைங்களை வளர்த்து படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா படிச்ச பிள்ளைங்க, வளர்ந்த பிள்ளைங்க, வேலை வாங்குகிற பிள்ளைங்க, கை நிறைய சம்பாதிக்கிற பிள்ளைங்க கடைசியில அம்மாவையும் அப்பாவையும் நிராகதியா விட்டுருவாங்க. அப்ப பிள்ளைகள் எல்லாம் செழிப்பா இருப்பாங்க. பெத்த தாயும் தகப்பனும் இந்த நடுவுல இருந்துச்சு பாருங்க கிணறு, அந்த கிணறு எப்ப வெறுமையா இருக்கோ அதே மாதிரி பெத்த தாயும் தகப்பனும் எந்த ஆதரவும் இல்லாமல் வெறுங்கிணறாக இருப்பது போல் இந்த கலியுகத்துல பெத்த தாயும் தகப்பனும் இருப்பாங்க. இதுதாண்டா கலியுகத்துல நடக்கும்னு தர்மனுக்கு பதில் சொல்லிட்டார். அடுத்து பீமன் கேட்கிறார், சரி அது இருக்கட்டும் கண்ணா,
கலியுகத்துல இப்படி ஒரு நடக்கும். ஆனா நான் பார்த்ததுக்கு என்ன அர்த்தம்? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒரு கன்று பசியிருது, ஆனா ஈன்ற கண்ணு அது நாக்கரையே தடவி தடவி கொடுத்து அந்த கண்ணுக்குட்டி மேல பூரா ரத்தமா வந்துச்சு. அதுக்கு என்ன பண்றது? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு. கலியுகத்துல என்ன தெரியுமா நடக்கும்? பெத்தவங்க பிள்ளை மேல பாசம் வச்சிருக்கோம் அப்படின்ற அர்த்தத்துல பிள்ளைங்க என்னென்ன கேட்க கூடாதோ அம்புட்டையும் கேட்குங்க, அது பூரா வாங்கி கொடுத்துருவாங்க. கடனையாவது வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா பெரிய வண்டி கேட்கிறேன். வண்டி இருந்தாதான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன், வண்டி இருந்தாதான் நான் வேலைக்கு போவேன்னு சொல்லுவேன். ஆனா பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க? கடனை வாங்கி வண்டி வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா வண்டி வாங்கி கொடுத்தா பெத்தவங்களை மதிக்கிறானாவே, இவன் வண்டியில வேகமா போறன்னு எங்கேயாவது விபத்துக்குள்ளாகும். அதே மாதிரி இந்த உலக பொது அறிவை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கைபேசி அப்படின்ற செல்போனு. இந்த போனை கேட்பேன், கைபேசி வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா தகாத உறவுகள் பூரா என்னென்ன கத்துக்க கூடாதோ அந்த தவறை பூரா இந்த போன்ல கத்துக்குவேன். அப்ப பெத்தவங்க பிள்ளைங்க மேல வச்ச பாசத்தினால பிள்ளைங்க கெட்ட வழியில நடக்கிறதுக்கு, உயிர் போற தருவாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான்டா இந்த கலியுகத்துல நடக்கும்னு நான். அடுத்து அர்ஜுனன், சரி குயில் எவ்வளவு அழகா கூவுது, இந்த குயில் போய் ஏன் போய் இந்த அணில கொத்தணும் அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் இந்த கலியுகத்துல பெண்கள் பூரா குயிலாக அழகாக இருப்பாங்க. சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய குழந்தையா இருந்தாலும் அழகாக இருப்பாங்க. ஆனா அந்த கதையில குயில் அணில கொத்துச்சு. ஆனா கலியுகத்துல என்ன தெரியுமா நடக்கும்? பெண் பிள்ளைங்கள் பாரபட்சம், வயசு வித்தியாசம் இல்லாம சில அரக்க குணம் கொண்டவர்கள் இந்த பிள்ளைகளை நாசப்படுத்துவார்கள். அது இந்த கலியுகத்துல நடக்கும் அப்படின்னா. அடுத்து என்ன அப்படின்னா, நகுலன் போனார் இல்லையா? சரி கண்ணா, கலியுகத்துல இப்படி நடக்கும். பிள்ளைங்க வயசு வரம்பு இல்லாம கற்பழிக்கப்படுவார்கள், பாலிய தொல்லைக்கு ஆளாகுவாங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்றீங்க. ஆனா வேலி இருக்க பயிரை காணமே கண்ணா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்பதான் கண்ணன் சொன்னார், ஒண்ணு இல்லப்பா, பெரிய தோட்டம் என்பது இந்த உலகம். இந்த தோட்டத்துக்குள்ள பயிரா இருப்பது பூரா மக்கள், இந்த வேலியா இருப்பது பூரா அரசாங்கம். பயிர் இருக்கும், நல்லா தல தல தலன்னு விளைஞ்சு வரும். ஆனா வெறும் தாழ்தான் இருக்கும், அங்க இருக்கிற வெள்ளாமை இருக்காது. அங்க சோளம் விதைக்கிறோம், சோளம் இருக்காது, தட்டை மட்டும் இருக்கும். கம்பு விதைப்பான், கம்பு இருக்காது, தட்டை மட்டும் தான் இருக்கும். நெல்லு விதைப்பான், நெல்லு இருக்கு, தட்டை மட்டும் தான், நெல்லு இருக்காது, தட்டை மட்டும் தான் இருக்கும். அப்ப இந்த வேலியாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் தான் மக்களாகப்பட்ட நம்மளை சுரண்டி 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 நம்மளை ஏழ்மையா வச்சிருப்பாங்க. இதுதாண்டா கலியுகத்துல நடக்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார். நான் ஏன் இதெல்லாம் அவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, முதல் காவல அண்ணனை கேட்டு மான பார்க்கல, ரெண்டாவது காவல தோழியை கேட்டு மான பார்க்கல, மூணாவது காவல நான் காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மான் வரவே இல்லை. வராத மான் இங்கதான் வந்திருக்கு அப்படின்னு நீங்க இவ்வளவு பெரிய பொய் சொல்லும் பொழுது எனக்கு இந்த கதைங்கெல்லாம் ஞாபகம் வருது. அதுக்காக தான் சொல்றேன், மான் இங்க வரல, வந்த வழியை பார்த்துக்கிட்டு போங்க, எனக்கு காவல் பார்க்க நேரம் ஆகுது. காத்தாடி காத்தாக பறந்ததம்மா, இந்த காட்டுக்குள்ள மறந்ததம்மா, காத்தாடி காத்தாக பறந்ததம்மா, இந்த காட்டுக்குள்ள மறந்ததம்மா, காத்தாடி காத்தாக பறந்ததம்மா, இந்த காட்டுக்குள்ள மறந்ததம்மா, கட்டாரை கொத்தலகு ஏமாறே வீட்டா கட்டி கட்ட போகலாமா, ஏனாரோ பேசி இவைகாலமானோ வீணாகி போகுமாமா, நீ வந்து மனக்காட்டு நான் பார்த்து அதை என்ன மயில கொட்டிக்கிட்டு போக வேணுமா, என்னம்மா வழி, என்னம்மா வழி, என்னம்மா வழி, அண்ணனாரி கண்டு குண்டாலே நீ நாளை மூட அப்பின்னாலே வந்து போதை மறைக்கிறேன். என்ன போட்டிக்கிட்டு போக வேணுமா, எங்க
நல்ல பேச்சு. மகாபாரதம் அதாவது கிரீதா திரேதா தோவரம் கலியுகம் அப்படின்னு 4 யுகம். ஆக ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் உண்டு. கிரீதாயுகத்துல ஒரு மனுஷன் 400 வயசு வரைக்கும் வந்தானாம். இதுல கிரீதாயுகத்துல ஒரு மனிதன் 400 வயசு வரைக்கும் வந்தானாம். திரேதாயுகத்துல ஒரு மனிதன் 300 வயசு வரைக்கும் வந்தானாம். தோவரயுகத்துல ஒரு மனிதன் 200 வயசு வரைக்கும் வந்தானாம். நம்ம கலியுகத்துடைய கணக்கு என்ன தெரியுமா? வெறும் 40 வயசு தானா. கலியுகத்துடைய கணக்கு வெறும் 40 வயசு தாங்க மனுஷனுக்கு. புறாத்துல போட்டிருக்கு, சும்மா சொல்லல. ஏன்னா கலியுகத்துல ஒரு மனிதனுடைய வயது ஆயுள் காலம் வெறும் 40 தானா. இது என்ன காரணம் தெரியுமா? இது பிரமை ஒரு மனிதனுக்கு கொடுத்த சாபம். யாரு கொடுத்தது? ஒரு மனிதனுக்கு பிரம்மன் கொடுத்த சாபம். என்ன அப்படின்னா, அதாவது இந்த உலகத்திலேயே பிரம்மன் முதல் ஒரு 4 ஜீவராசி படைக்கிறார். என்னன்னா, ஒரு நாய், ஒரு மாடு, ஒரு ஆந்தை, ஒரு மனுஷன் சொல்லி 4 ஜீவராசிகளை இந்த ஊழகத்தில் படைக்கிறார். படைத்து நாய்க்கு 40 வயசு, மாடுக்கு 40 வயசு, ஆந்தைக்கு 40 வயசு, மனிதனுக்கு 40 வயசுன்னு 40 வயசு கொடுத்து பூலகத்தில் போய் சில காலம் வாழ்ந்துட்டு உங்க வாழ்வாதாரம் என்னன்னு எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு பிரம்மன் அனுப்புறாரு பூலகத்துக்கு. பூலகத்தில் வந்து இந்த 4 ஜீவராசியும் சில காலம் வாழ்ந்துட்டு முதல்ல பிரம்மன்கிட்ட நாய் போகுது. அப்ப நாய் வரவேற்கிற பாப்பா நாய், பூலகத்தில் வாழ்ந்தாயே நல்லா வாழ்ந்துட்டு வந்தான்னு கேட்கிறாரு. அப்பதான் நாய் சொல்லுது, ஐயா நீ சொன்ன மாதிரி நான் பூலகத்துல போய் வாழ்ந்து பார்த்தேன். பூலகத்துல போய் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு 40 வயசு வேணாம், 20 வயசு போதும். இந்த 20 வயசு நீங்க வச்சுக்கோங்க. நாய் வந்து கொடுத்துருச்சு 20 வயசு பிரம்மன் கிட்ட. அவர் வாங்கி வச்சுக்கிட்டு இரண்டாவதா மாடு போகுது. அப்ப மாட்டை வரவேற்கிற பாப்பா மாடு, பூலகத்துல வந்தாயே நல்ல வாழ்ந்தாயின்னு மாட்டை கேட்கிறாரு. அதே மாடு சொல்லுது, ஐயா நீங்க சொன்னது மாதிரி நான் பூலகத்துல போய் வாழ்ந்து பார்த்தேன். பூலகத்துல போய் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்ன கஷ்டம் அப்படின்னா, ஏர்ல கட்டிட்டு விழுகுறாங்க, நிறைய பாவத்தை வச்சு சமக்க வைக்கிறாங்க. அதனால எனக்கு 40 வயசு வேணாம், 20 வயசு போதும். இந்த 20 வயசு வச்சுக்கங்க. மூணாவது ஆந்தை போகுது. ஆந்தைக்கு பகல் பார்வை இல்லை. பகல்ல ஆந்தைக்கிட்ட போனோம்னா சும்மா தான் இருக்கும், அதுக்கு பகல்ல பார்வை கிடையாது, இரவுல தான் பார்வை. ஐயா பகல்ல எப்படி நான் மனுஷ மக்களை பார்க்காம இரவுல நான் இருட்ட பார்த்தே 40 வயசு இருக்கு வாழ்ந்து என்ன போறேன். எனக்கு 40 வயசு வேணாம், 20 வயசு போதும். இந்த 20 வயசு வச்சுக்கன்னு கொடுத்துருச்சு. 3 பேருமே கொடுத்து வந்துட்டாங்க. கடைசியா 4வதா மனுஷன் போறாரு. யாருக்கிட்ட? பிரம்மன் கிட்ட. அப்ப மனுஷன் வரவேற்கிற வாப்பா மனிதனை பூலகத்தில் வாழ்ந்தாயே நல்லா வாழ்ந்துட்டு வந்தான்னு கேட்கிறார். யாரும் மனுஷனை. மனுஷன் சொன்னாரா, நீ சொன்னது மாதிரி நான் பூலகத்துல போய் சில காலம் வாழ்ந்து பார்த்தேங்க. ஆனா நான் பூலகத்துல போய் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு, குழந்தைகள் பெற வேண்டியிருக்கு, பேரம்பத்தி எடுக்க வேண்டியிருக்கு, இவங்க எல்லாத்துக்கும் சொத்து சேர்த்து வைக்க வேண்டியிருக்கு. அதனால எனக்கு 40 வயசு பத்தாது, இன்னொரு 60 வயசை சேர்த்து 100 வயசை கொடுத்துட்டீங்கன்னா நான் இந்த பூலகத்துல முழுசா வாழ்ந்துட்டு வந்துருவேன்னு சொன்னாரு. அப்பதான் பிரம்மா சொன்னாரா, உன்னை மாதிரி தானே இந்த 3 ஜீவராசியும் படைத்தேன். அந்த 3 ஜீவராசிகளும் 20 வயசை வந்து கொடுத்துட்டு போகுது. ஆனா உன்னுடைய ஆசையினால இன்னும் 60 வயசு சேர்த்து கட்டதுனால இந்த 60 வயசை உனக்கு சாபமா கொடுக்கிறேன்னு கொடுத்தாராம். சாபம். மனிதனுக்கு இயல்பான வயசு என்ன? 40. மனிதனுக்கு இயல்பான வயசு 40. முதல்ல பிரம்மன்ட்ட போனது யாரு? பிரம்மன்ட்ட போனது யாரு? கதையில முதல்ல போனது நாய். ஒரு மனிதனுக்கு இயல்பான வயசு 40. முதல்ல யாருடைய வயசு கொடுக்கிறாருன்னா நாயுடைய வயசு கொடுக்கிறார். 40 20 60. நம்ம பூலகத்திலாம் ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? ஐயா ஒரு மாரியத்தை பேசுவாரு, பார்த்து பேசுங்க. 40 வயசு ஆயிடுச்சுன்னா பிரம்மன் கொடுத்த சாபம். யாரு? அதிகமா ஆசைப்பட்டு கட்டதுனால 40 20 60. இரண்டாவது போனது யாரு? மாடு. மாட்டுக்கு என்ன தன்மைனா நல்ல வேலை பார்க்கும், ஆனா அது போட்ட சாணத்துல அதே படுத்து கிடக்கும். என்ன காரணம்னா மாட்டுக்கு மந்தத்தன்மை அப்படிப்பாங்க. அப்ப 60 20 80. இரண்டாவது ஒரு மனிதனுக்கு 60 வயசு ஆச்சுன்னா மந்தத்தன்மை வந்துருப்பான், மாட்டுடைய உணவந்திரம். 60 20 80. அவன் மூணாவது போனது யாரு? ஆந்தை. ஆந்தைக்கு பகல் பருவ தானே, இல்ல இரவுல தானே பார்வை. அது மாதிரிதான் ஒரு மனிதனுக்கு 80 வயசு ஆச்சுன்னா ஆந்தை குணம் வந்துடும். பக்கத்தில் உள்ள பருவம் தெரியாது, தொலைவில் பருவம் தெரியும். எப்பா அது யாருப்பா? அது மணிமாறனா? உலக காரணம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. யாருப்பா அது? மணிமாறனா அப்படிப்பாங்க. பக்கத்தில் உள்ள பார்வை தெரியாது, தொலைவில் உள்ள பார்வை தெரியறதுக்கு காரணம் என்னன்னா மனிதனுக்கு பிரம்மன் அதிகமா ஆசைப்பட்டதுனால கொடுத்த சாபம். இந்த 3. ஒரு மனிதனுக்கு இயல்பான வயசு 40 வயசு.
இப்பெல்லாம் இந்த வண்டியில அடிக்கிறாங்க, அடி விடுறாங்க, போறாங்க வர்றாங்கல்ல. 40 வயசு பிராணத்திலே போட்டிருக்கு. 40 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு செத்து போங்க. அதுக்கு பிறகு வாழ்ந்தோம்னா நாய் குணம், மாட்டு குணம், ஆந்தை குணம் இதெல்லாம் வரும். அதான் சொல்றேன். அதுக்கு பிறகு வாழ்ந்தோம்னா நாய் குணம் வந்துடும், மாட்டு குணம் வந்துடும், மந்தத்தன்மை வந்துடும், அது மாதிரி அது ஆந்தி குணம் வந்துடும். அதனால மனிதன் 40 வயதுக்கு நல்லா வாழ்ந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் காரணம் இருக்கு. அதனால அந்த மகாபாரதத்தை தொட்டு பேசுறீங்க, நல்லா சிறப்பா நல்லா இருந்துச்சு. அதுல இந்த பாண்டவர்களை பத்தி பேசுறாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாண்டவர்கள் இப்படி போனாங்க, இப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தை கத்து கொடுத்தது யாருன்னா, ஏப்பா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தை கத்து கொடுத்தது யாருன்னா முதல்ல கிருபாச்சாரியார், அதன் பிறகு துரோணாச்சாரியார். முழுசா வில்வித்தை கத்து கொடுத்தாச்சு. நாளைக்கு காலையில் அரங்கேற்றம் பண்ணணும். இந்த அரங்கேற்ற மேடையில யாராவது ஒருத்தர் தவறு பண்ணாங்கன்னா, இப்ப நம்ம நாடகம் படிக்கிறோம், இந்த நாடகம் படிச்சுட்டு அரங்கேற்றம் பண்றோம்ல, இந்த அரங்கேற்ற மேடையில யாராவது ஒருத்தர் தவறா பண்ணிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? யார பேசுவாங்க? ஒரு தவறு பண்ணிட்டோம், தவறாக நம்ம பேசிடுறோம், யார சொல்லுவாங்க? என்னையா குருநாதர் கத்து கொடுத்திருக்காரு, எப்படியா குருநாதர் சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இது நம்ம செய்யக்கூடிய தவறுகளை திருத்தக்கூடியது குருநாதர் தானே. அப்ப என்ன பண்றாரு, நாளை காலையில் அரங்கேற்றம் பண்ணணும். இன்று அஞ்சு பொழுதுல இந்த பாண்டவர்களுக்கு கௌரவர்களையும் ஒரு மலை அடிவாரத்தை கூட்டிட்டு போறாரு. மலை அடிவாரத்தை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர், இந்த 105 பேரை வரிசை நிக்க வச்சு பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு மூத்தவர் யாருன்னா தர்மன். தர்மனை கூப்பிடுறாரு, தர்மா இங்க வாடா அப்படின்னு சொல்லுங்க. குருவின் பணிமை நிற்கிறான். இந்த மாதிரி மரத்தை காமிச்சு, தர்மா இதோ பாரு மரம் தெரிகிறது, மரத்தில் கிளை தெரிகிறது, கிளையில் கிளை தெரிகிறது, உனக்கு என்னதான் தெரியுது தர்மான்னு கேட்கிறார். அப்ப மேலைகளை பார்த்துட்டு, சுவாமி எனக்கு மரமும் தெரியுது, மரத்தில் உள்ள கிளையும் தெரியுது, கிளையில் உள்ள கிளியும் தெரியுதுங்கிறான். தர்மே நீ நல்ல அறிவாளி, ஓரமண்டல் பாக்குறாரு. அடுத்து கௌரவர்கள் மொத்தமே துரியோதனை. துரியோதனை கூப்பிடுறாரு, வாப்பா துரியோதனா அப்படின்னு சொல்லுங்க. துரியோதனை நிக்கிறான். இந்த மாதிரி மரத்தை காமிச்சு, துரியோதனா மரம் தெரியுது, கிளை தெரியுது, கிளி தெரியுது, உனக்கு என்ன தெரியுதுங்கிறார். அதே மாதிரி சொல்றான். பாண்ட கௌரவர்கள் 100 பேரும் கேட்கிறாரு, அதே மாதிரி சொல்றான். பீமனை கூப்பிட்டு கேட்கிறாரு, அதே மாதிரி சொல்றான். நகரனை கூப்பிடுறாரு, அதே மாதிரி சொல்றான். சகாதேவனை கூப்பிடுறாரு, அதே மாதிரி சொல்றான். கடைசியாக எல்லாத்துக்கும் கடைசியா அர்ஜுனனை கூப்பிடுறாரு. அர்ஜுனா இங்க வாடா அப்படின்னு சொல்லுங்க. குருவியன் பணிவு அணிக்கிறான். அது மாதிரி மரத்தை காமிச்சு, அர்ஜுனா அதோ பாரு மரம் தெரிகிறது, மரத்தில் கிளை தெரிகிறது, கிளையில் கிளை தெரிகிறது, உனக்கு என்னடா தெரியுது அர்ஜுனான்னு கேட்கிறார். அப்ப மரத்தை மேலே கீழே பார்த்துட்டு, சுவாமி எனக்கு மரமும் தெரியல, மரத்தில் உள்ள கிளையும் தெரியல, கிளையில் உள்ள கிளியும் தெரியலங்கிறான். அப்பதான் துரியோதனன் சந்தோஷப்பட்டானா, ஆஹா நம்ம 100 பேரும் தெரியுதுங்கிறான், அவங்க 4 பேர் தெரியுதுங்கிறான், இவன் ஒரு ஆள் மட்டும் எதுவுமே தெரியலங்கிறான், இவன் இன்னைக்கு குரு கிட்ட சாவ வாங்க போறான் அப்படின்னு ஒரு சில பேரு நம்ம கஷ்டப்படும் போது சந்தோஷப்படுவாங்க. பாத்திருக்கீங்களா? உண்மையிலே ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் சந்தோஷப்படுறது நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி இவர் கஷ்டப்படும் பொழுது இவர் சொல்றாரு, ஆகா குருவுடைய சாவ சந்தோஷப்பட்டானா துரியோதனை ஒரு கணம். அப்ப மறுபடியும் இவர் கோபப்பட்டு கேட்கிறாரு, என்ன டேய் அவன் 100 பேர் தெரியுங்கிறா, இவன் 4 பேர் தெரியுங்கிறா, உனக்கு தெரியலங்கிறிய, உனக்கு என்ன தெரியுதுங்கிற. அப்பதான் சொன்னானா, சுவாமி எனக்கு மரமும் தெரியல, கிளையும் தெரியல, கிளியும் தெரியல, ஆனால் கிளியுடைய கழுத்து மட்டும் தெரியுது அப்படின்னா, கிளியுடைய கழுத்து மட்டும் தெரியுது அப்படின்னா, விடரா பானத்தை விட்டான பானத்தை ஒரே அடியிலே 2ஆக கிழிந்து விழுந்ததாம். கிளியை அடித்தான் அர்ஜுனன் அப்படிவாங்க. அப்பதான் சொன்னாரா, வில்லுக்கு விஜயன் சொல்லுக்கு அகத்தியன்னு பேரும், ஏன்னா நீதாண்டா வில்லுக்கு விஜயன் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லி வில்லுக்கு விஜயங்கிற பேர் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த இடத்துல ஏன் 100 பேர் எடுத்துக்கலாமே, 4 பேர் எடுத்துக்கலாமே, ஏன் அடிக்கல அப்படின்னா குறிப்பறியும் தன்மை அங்கே அர்ஜுனனுக்கு மட்டும் இருந்தது. அதனாலே நானும் குறிப்பறிந்து இங்கே வேட்டைக்கு வந்திருக்கேன். நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, அதுக்கு இன்னும் ஆண்டு வாழ வாழ்க்கை உள்ளது. என் நாட்டிலே நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, நீங்க பெண்ண நாடு வாழ வாழ்க்கையே. நாடு
மாணவர்களை மானுக்குள்ள அங்கலட்சணங்களை சொல்லுங்க. மான் பிடிக்க தந்து தருகிறேன். மானுக்குரிய அறிவு கட்டதால் உண்டான அடையாளத்தை முறையாக கூறுகிறேன். நன்றாக கேளுங்கள். பேசுவது கிளியா இல்லை பின்னரசி மொழியா? பேசுவது கிளியா இல்லை பின்னரசி மொழியா? கோவில் கொண்ட சிலையா தமிழ் கொடியா? பாடுவது கவியா இல்லை பாடுவது கவியா இல்லை சேரனுக்கு உறவா இந்த நிலவா
அது கிளியா இல்லை பின்னர் சிவனியா கொண்டு சிலையா மழை பொழியா மாந்திரி வரலையா? சரி என்ன பண்ணுவோம்? சாமியை சேதோர் முருகன் கோவிலிலே ஒரு சேதி ஒற்றுமையாக வாழ வேண்டும். நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நாட்டில் உள்ள எல்லையை பாதுகாக்கக்கூடிய என்னுடைய நாட்டு வீரர்களாகப்பட்ட ராணுவ வீரர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்து அவர்களையும் மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டும். எடுத்த காரியத்தில் வெற்றி ஜெயமே அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு வரத்தை தாருங்கள். இரண்டாவது வரமாக தாரத்திலே வந்தாலும் தரத்தில் வள்ளிதான் முதல் தரம் என்று சொல்லும் அளவுக்கு தெய்வயானி வள்ளி என்று சொல்லாமல் வள்ளி தேவசேனா சமேத சண்முகநாதன் என்று எனக்கு முதலிடம் கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். முருகா முதல் தேவர்கள் மூவர்கள் மக்கள் வள்ளி தெய்வயானை என்று அழைப்பார்கள். நாட்டு மக்கள், நகரத்து மக்கள், இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் பலமோடும் நலமோடு வாழ்வார்கள். கெட்டு மேல விளங்கட்டும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரில் செழிக்க வேணும், உண்மையான தங்கையே ஊராக வாழ வேண்டும். பட்டி வேணும், வாழ்வாக கொண்டு வேணும். செழிக்க வேணும், உண்மையான தங்கையே ஊராக வாழ வேண்டும். பரவாரே சுடர்பட்டு போராறு இந்த உலகு செய்தாரே உலகு ஆதி நடிகர்